அனைவருக்கும் வணக்கம். தேர்தல்கள் நிறைவடைந்து தமிழ் தேசிய பரப்பில் செய்யப்படுகின்ற எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்ற நேரத்தில் தொடர்ந்தும் எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய மக்களையும் தமிழ் தேசியத்தின் பால் அணிதிரள செய்ய வேண்டும். அதற்காக தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது எங்களுடைய நாட்டிலே அரசியல் தீர்வு தொடர்பில் அதிக அளவில் பேசப்படுகின்றது. இந்த அரசியல் தீர்வு தொடர்பில் பேசுகின்ற போது பெரும்பாலும் பேசுபொருளாகின்ற விடயம் இந்த 13வது திருத்தச் சட்டம். அது தொடர்பில் இன்று நாங்கள் சட்டத்திரணி அண்ணா நடராஜா காண்டிபர் அவர்களுடன் சந்திப்பதற்காக வருகின்றிருக்கின்றேன். வணக்கம் அண்ணா. நன்றி. வணக்கம் பிரசன்னன். இந்த 13வது திருத்தம் தொடர்பாக ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு விளக்கம் ஒன்றை கூறுங்கள் அண்ணா. 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை உடன்படிக்கை செய்யப்பட்டதன் பின்பதாக வடகிழக்கிலே தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிற ஒரு தீர்வு திட்டம். உங்களுக்கு தெரிய வேணும், இலங்கையினுடைய அரசியலமைப்பு 1978ஆம் ஆண்டு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. அந்த அரசியலமைப்புக்கு பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு 13வது திருத்தமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மாகாண சபை முறைமைகள். இதில் நீங்கள் விடுதலை புலிகளுடைய காலத்திலே 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகிற பொழுது விடுதலை புலிகளுடைய அரசியல் நிலைப்பாடாக இலங்கை இந்திய ஒப்பந்தமும் விடுதலை புலிகளின் நிலைப்பாடும் என்று சொல்லி அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், இந்தியாவினுடைய பூகோள அரசியல் நலனுக்காக இலங்கை இந்திய உடன்படிக்கையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அதனுடைய சாராம்சமாக இருந்த வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய அரசியல் அபிலாஷைகள் வேணவா என்று சொல்லப்படுகிற விடயங்கள் தொடர்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பாக வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகம், தமிழர்களுடைய வரலாற்று வாழ்விடம் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது ஒப்பந்தத்திலே அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் அரசியல் நிலைப்பாடாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அவர்கள் தங்களுடைய பிராந்திய நலன்களுக்காக பாவித்துக் கொண்டவர்கள் 13ஆம் திருத்தச் சட்டம் பற்றிய விடயங்களை ஸ்ரீலங்கா அரசோடு விட்டுவிட்டார்கள். இந்த இடத்திலே எங்களுடைய அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய தலைமை இந்த இடத்திலே மிக தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், சம்பந்தன் மூவரும் சேர்ந்து ராஜீவ்காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். 1987 அக்டோபர் மாதம் 30-31ஆம் தேதி அளவிலே அவர்கள் ராஜீவ்காந்திக்கு எழுதிய அந்த கடிதத்திலே மிக தெளிவாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதாவது, நாங்கள் கடந்த பல தசாப்தங்களாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழப்புகளையும் சொத்து இழப்புகளையும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் என்பதோ அல்லது மாகாண சபைகள் சட்டம், அதற்கு சமாந்தரமாக அதனோடு சேர்த்து கொண்டு வரப்பட்ட மாகாண சபை சட்டம், இரண்டுமே எங்களுக்கு தீர்வாகாது. ஆகவே இந்த மாகாண சபைகள் சட்டத்தையும் 13ஆம் திருத்தச் சட்டத்தையும் நிறைவேற்றாது ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களை பார்த்து கொள்ளுங்கள், அவர்களை நிறைவேற்ற விடாதீர்கள். இந்த சட்டம் இரண்டுமே எங்களுக்கு எந்த ஏற்பையும் எந்த ஒரு தீர்வையும் தந்துவிடவில்லை என்று சொல்லி அன்றைக்கு அந்த நிலைப்பாடாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இருந்தது. புலிகளுடைய நிலைப்பாடு இந்திய இலங்கை உடன்படிக்கை என்பது உங்களுடைய பூகோள அரசியல் நலன்களை பார்த்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழர்களுக்கு தீர்வாக 13வது திருத்தச் சட்டத்தை நீங்கள் அமல்படுத்துவது தொடர்பில் எங்களுக்கு பாரிய பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் ஒரு இன அழிப்புக்கும் போய் 13ஆம் திருத்தச் சட்டம் எங்களுக்கு வடகிழக்குக்கு ஒரு மாகாண சபையாக நாங்கள் வேணும் என்று கேட்டிருந்தோம். அப்போ ஒரு மாகாண, அதாவது ஒரு அழகாக அது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது, தமிழர் தரப்பினுடைய தேசிய நிலைப்பாடாக. ஆனால் அதை எல்லாவற்றையும் மாற்றி வடகிழக்கு, அதாவது 87ஆம் ஆண்டு இது கொண்டு வரப்படுகிற பொழுது ஒரு தற்காலிக இணைப்போடு வடகிழக்கு என்பது ஒரு ஒருங்கிணைந்த மாநில மாகாணமாக இருந்து அந்த நேரமே ஜேவிபி அந்த வடகிழக்கு இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. நிச்சயமாக அந்த நேரம் உங்களுக்கு தெரியும்,
1986ஆம் ஆண்டு ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவீர அவர்கள் எழுதிய அதாவது வடகிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள், சொல்யூஷன் டு த நார்த் ஈஸ்ட் ப்ராப்ளம் என்று சொல்லி ஒரு புத்தகம் சிங்களத்தில் சுயாந்தீர்ணாய்த்தி, அதாவது தமிழர்களுடைய தீர்வுக்கான வடகிழக்கு பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது சம்பந்தமான புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக ஆழமாக விளக்கம். அதாவது அவர்கள் சொல்ல வருகிறார்கள் ஜேவிபி 87ஆம் ஆண்டு அந்த தமிழர்களுக்குரிய பிரச்சனை என்பது சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய அந்த ஆட்சியிலே சிங்கள மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அங்கே முதலாளித்துவம் வந்து சிங்கள மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையை அவர்கள் மறுத்திருந்தார்கள். அது சமூக நீதி மற்றது சமத்துவம் என்று பேசி கொண்டு வந்து அவர்கள் சொல்ல வழிகிட்ட விஷயம், சுயநிர்ணய உரிமை உரித்துடையவர்களாக நாங்கள் இருந்தாலும் அந்த சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிப்பதற்கு சிங்கள மக்களுக்கு அதில் இடம் இல்லை. அதே மாதிரி வடகிழக்கு சார்ந்த பிரச்சனைக்கும் அந்த ஜேவிபியினுடைய ரோஹண விஜயவர்களுடைய புத்தகம், அதுதான் இன்றைக்கு அனுரகுமாரவனுடைய சித்தாந்தமாக இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு இருக்குது. அவர்கள் சொல்ல வருகிறார்கள் வடகிழக்கிலேயும் இருக்கிறது வந்து வடகிழக்கு தமிழர்களுடைய முதலாளித்துவம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு தான் இந்த சுயநிர்ணய உரிமையை கோருகிறது. அங்கேயும் சமத்துவம், சமூக நீதி, சாதி ஒடுக்குமுறை, பெண்ணிய ஒடுக்குமுறை எல்லாமே இருக்கிறது. ஆகவே சிங்கள முதலாளித்துவத்துக்கும் தமிழ் முதலாளித்துவத்துக்கும் தான் இதுகள் தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த முதலாளித்துவத்துக்கான சுயநிர்ணய உரிமை அங்கே தேவையில்லை. அது முதலாளித்துவ சுயநிர்ணய உரிமை என்பது என்ன? ஒருவர் தன்னை ஆளுகின்ற அந்த ஒரு தேசிய இனம் தன்னைத்தானே ஆளுகின்ற அதிகார தத்துவத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே அதிகாரத்தை கோரி நிற்கிறது அங்கு சிங்கள முதலாளித்துவ வர்க்கம், இங்கே தமிழ் முதலாளித்துவ வர்க்கம். ஆகவே இரண்டையும் ஒரு பொதுவாக எடுத்து அவர்கள் முற்றுமுழுதாக இந்த தமிழருடைய போராட்டம் ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டம் என்பதை மறுத்து வருகிற இந்த சித்தாந்தத்தில் தான் இலங்கை அரசு வந்து 13ஆம் திருத்த சட்டத்தில் மாகாண சபைகளை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு இருக்கிற நீங்கள் மாகாண சபையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயம்பதி விக்ரமரட்ன என்று சொல்லி அரசியல் அமைப்பு விதிகளில் ஒரு மிக நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு இந்த 13ஆம் திருத்த சட்டம் வந்ததுக்கு பிறகான அதனுடைய வியாக்கியானம் சம்பந்தமாக அதிகாரங்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு பிரச்சனையும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற பொழுது அங்கே கொடுத்த தீர்ப்புகளை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார். அதில் 31 தீர்ப்பு 2010 வரையிலான காலப்பகுதியில் அவர் தொகுத்தது. இன்றைக்கு 14 வருடங்கள் நாங்கள் கடந்து நிற்கிறோம். 31 தீர்ப்புகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு வந்ததுகளையும் சேர்த்தா இப்போ நாங்கள் மிக பலமாக இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை இல்லாமல் செய்கிற ஒரு விடயத்தை இந்த நீதிமன்றம் எப்படி பொருள்கூடல் செய்கிறது என்று சொன்னால், இலங்கையினுடைய ஆட்சி தத்துவம் ஒற்றை ஆட்சியாக இருக்கிற பொழுது அங்கே அதிகாரங்கள், அதாவது சொத்துவம் என்கின்ற டொமினியம், when the character of the state is unitary, dominion is not devolved onto the periphery என்று சொல்ல வருகிறார்கள். அதாவது ஆட்சியினுடைய தத்துவம் ஒற்றை ஆட்சியாக இருக்கிற பொழுது அதனுடைய மாகாணங்களுக்கு அல்லது மத்தியிலிருந்து அங்கே கொடுக்கப்படுகிற அந்த அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு கொடுக்கிற அல்லது மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள் வந்து பிரித்து கொடுக்க முடியாது. சொத்துவம் என்பது மத்திய அரசோடைய தான் இருக்கும் என்று. அதுக்கு பிறகு நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகிற பொழுதே 9 நீதிபதிகளாக நீதியரசர்களாக இருந்து இந்த 13ஆம் திருத்த சட்டம் வடகிழக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வாக கொண்டு வருகிற 13ஆம் திருத்த சட்டம் வந்து முன்மொழிந்தது வந்து இந்தியா 13ஆம் திருத்த சட்டத்தில் நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி. அதில் நீங்கள் அந்த நீதிமன்றத்தினுடைய விஷயத்தை பார்க்கணும். இதில் இந்தியா முன்மொழிகிறதுன்றது இந்தியா தன்னுடைய பூகோள நலன்களோட தமிழற்ற பிரச்சனையை சொல்லி கொண்டு உள்ளுக வந்து தமிழற்ற பிரச்சனைக்கு உதாகரமாக இருக்கிறதுக்கு இந்தியா எவ்வளவு தூரம் பங்களித்து தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்றதை சொல்லி பூகோள அரசியல் நலனை உள்வாங்கி கொண்டு இலங்கைக்குள்ள வந்ததோ அதுக்குள்ள வந்து இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அது தன்னுடைய பூகோள அரசியல் நலனோட திருப்திப்பட்டு இன்று மட்டும் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வச்சு கொண்டு அவர்களுடைய அரசியல் இங்கே இருக்கிறது. தங்களுடைய பூகோள நலனை மட்டுமே முன்னிறுத்தி செய்கிற விஷயம். ஆகவே எங்களுக்கு கொண்டு வந்ததாக இருந்தால் இந்தியா எங்கள் தரப்பாக இந்தியா மட்டும்தான் ஸ்ரீலங்கா அரசோடு அந்த தொடர்பில் இருந்தது. ஆனால் இந்தியா எந்த தொடர்பையும் வச்சிருக்கல. நீங்கள் என்னத்தையும் செய்து கொள்ளுங்க. 13 தமிழ் மக்களுக்கு கொடுக்கறது கொடுக்காத பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 13 நீங்கள் விரும்பியமாறு அமல்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சிங்கள தரப்பை விட்டுட்டு தான் இந்திய இலங்கை உடன்படிக்கையில் இலங்கையை தன் கைக்குள்ள வச்சுக்கொண்டு இந்த விடயத்தை
பேசாமல் இருந்தது இன்றைக்கு இவ்வளவுக்கு பிரச்சனை. இந்த 34 வருடங்கள் 37 வருடங்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். ஆனால் இன அழிப்பு இதே 13ஆம் திருத்த சட்டத்துக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் இந்தியா இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் சார்பாக நின்றிருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு வடகிழக்கு பிரிக்கைக்குள்ள இல்லாட்டி வடகிழக்குக்கான இந்த போலீஸ் காணி அதிகாரங்கள் அந்த மாகாணத்துக்கு இல்லை என்று சொல்லி இந்த உச்ச நீதிமன்றங்கள் அந்த தீர்ப்புகளை வழங்கி இருக்குது. இப்போ 31 தீர்ப்புகளை இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் 2010ஆம் ஆண்டு வரைக்குள்ள அதுக்கு பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பல தீர்ப்புகள் இருக்கு. இந்த தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் வழங்கி 13 காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், சுகாதாரம், கல்வி என்று அனைத்து அதிகாரங்களும் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் தேசிய சில தரப்புகள் சொல்ல முனைகிறது 13 இருக்கிறதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 87ஆம் ஆண்டு இந்த 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு வரப்படுகிற பொழுது இந்த 13ஆம் திருத்த சட்டம் இலங்கையுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு முரணானதா இணக்கப்பாடானதா என்ற ஒரு கேள்வி உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த 9 பேர் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபுல் பெஞ்ச் என்று சொல்வார்கள் நீதியரசர் குழா சேர்ந்து இதனை தீர்க்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் 5 பேர் ஒரு பக்கமும் 4 பேர் ஒரு பக்கம் 4 பேர் சொல்லிச்சுன்னா அது சட்டவாக்கும் அதிகாரம் ஒன்றை கொடுத்துட்டா நாடு 2 பட்டுவிடும். ஆகவே இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சிங்கள பௌத்த பேரினவாத மனநிலையில் என்று 4 பேர் அதை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மிச்ச 5 பேரும் சேர்ந்து சொன்னார்கள் இது ஒற்றையாட்சி கட்டமைப்பை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்தவில்லை. ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஏனென்றால் இவர்களுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லை. ஆகவே ஒற்றையாட்சி பாராளுமன்றம் மட்டுமே தான் ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது தான் ஒற்றையாட்சி என்று சொல்றது. அங்கே பாராளுமன்றம் மட்டுமே தான் சட்டங்களை இயற்ற முடியும். ஆகவே இவர்களுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லை. ஆகவே யூனிட்டரி ஃபெடரல் என்கின்ற 2 விடயங்களை மிக ஆழமாக சொல்லின அந்த தீர்ப்பில் சொல்லுகிறார்கள். யூனிட்டரி கேரக்டராக இருக்கிறபடியே நீங்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கே போக தேவையில்லை. என்னென்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒற்றை ஆட்சி கட்டமைப்பை மீறுகிற வகையில் போனால் சில சரத்துக்களை மீறுகள் என்று சொன்னால் நீங்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போய்தான் 13 கொண்டு வர வேண்டும். அவர்கள் சொன்னார்கள் சிம்பிள் மெஜாரிட்டியோட நீங்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகாமல் இதை நிறைவேற்றலாம். இது எந்த ஒரு அரசியல் அதிகார தத்துவமும் கொண்ட அமைப்பு அல்ல என்று சொல்லி அந்த 5 4 9 தான் சேர்த்து அந்த அதில் எதுவும் அதிகாரம் எதுவுமே இல்லை என்றது தான் அவர்கள் சொல்ல வந்தார்கள். ஆகவே இந்த இடத்துல தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அதுக்கு பிறகு ஒரு நீதிமன்றங்களுக்கு காணி அதிகாரம் இருக்காக்கும் என்று சொல்லி காணி அதிகாரத்துக்கு போனால் நீதிமன்றம் சொல்லிச்சு ஒற்றையாட்சி கட்டமைப்புகளை நீங்கள் காணி அதிகாரம் சொத்துவத்தை மாகாணங்களுக்கு கொடுக்க முடியாது. போலீஸ் அதிகாரம், கல்வி அதிகாரம். ஆகவே இன்றைய நிலைமையில அமுல்படுத்த கேட்கிற தரப்புக்கு தெரியும் நிச்சயமாக 13ஆம் திருத்த சட்டத்தில் ஏதோ இருக்குது என்று 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் வடகிழக்க பிரிச்சது, சுனாமி கட்டமைப்புகளை அந்த நிதி அதிகாரங்களை கொடுக்கறதுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஜேவிபி செய்த விஷயங்கள். மிக ஆழமாக இது சம்பந்தமாக நாங்கள் தனித்தே ஒரு சப்ஜெக்ட்ல சொல்லலாம். ஜேவிபி இந்திய இலங்கை உடன்படிக்கையை எதிர்த்து 2வது இன்சரக்ஷன் என்று சொல்லப்படுகிற கிளர்ச்சியை இந்த நாட்டில் ஏற்படுத்தி இளைஞர்களை காவு கொண்ட ஒரு போராட்டத்தை இந்திய அரசுக்கு எதிராக நடத்தினது. நாளைய மறுதினம் 15ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு போறார். இந்த ஆட்சிப்பீட மேறுநிலை இந்தியாவினுடைய எதிர்ப்பு, அதாவது ஈழத்தமிழர்களுக்கான அதிகாரங்களை இந்தியா கொடுத்துவிடும் என்கின்ற ஒரு அச்சம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்கிரமிப்பு நடந்த காலங்களிலிருந்து சோழர் காலங்களிலிருந்து நாங்கள் பட்டியலிடலாம் இந்த ஆக்கிரமிப்பு. அப்ப சிங்களவர்களுக்கு சிங்கள பௌத்த கட்டமைப்புக்கு இருந்த அந்த இயல்பான பயம் இந்த ஜேவிபி ஊடாகத்தான் அது தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆகவே இந்த கட்டமைப்புகளை நிப்பாட்டினதாக இருக்கலாம். திவிநகுமா என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு அவ்வப்போது மத்தியில் சட்டங்களை போட்டு மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரங்களை சட்டம் மூலமாக எடுப்பது, சட்டங்கள் மூலமாக எடுப்பது, நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் மாகாணத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்கின்ற இந்த தீர்ப்புகளை வழங்குவதுமாகத்தான் இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த நீதி கட்டமைப்புகள் மற்ற ஏனைய நிறைவேற்றுத்துறை, நிர்வாகத்துறை என்று அனைத்து கட்டமைப்புகளும். ஆனால் இங்கே உண்மையிலே இப்போ 13ஆம் திருத்த சட்டத்தில் அதிகாரம் இருக்குதா இல்லையான்றதுக்கு ஏன் இந்த 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதுதான் உச்ச நீதிமன்றம் பொருள் கூட செய்திருக்க வேண்டிய விஷயம். வெறுமனே சட்டத்தை வச்சு பார்த்திருக்க அதை பொருள் கூட செய்கிறது சொன்னால் இலங்கையிலே ஒரு பூர்வீகமாக அதிகாரம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கும் இந்த பெரும்பான்மை சிங்கள பௌத்த தேசிய இனத்துக்கும் இருக்கிறது. ஆகவே ஏன் 13 கொண்டு வந்தார்கள்? இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். இன்றைய ஒற்றையாட்சி கட்டமைப்பில் எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பை கொண்டிருக்கிற ஐக்கிய ராஜ்யத்தினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது 2 தடவைகள் சர்வஜன வாக்கெடுப்பை கோருவதற்கு ஸ்கொட்லாந்துக்கு அதிகாரம் இருக்குது. குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட்டில் நொதர்ன் ஐலண்டுக்குரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கிற இடத்துல தான் இந்த யூனிட்டரி என்கின்ற வார்த்தையே அவர்கள் புதிய இந்த அரசியலமைப்பில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லி இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் சொல்லி இருக்கிறார் அந்த நல்லிணக்க அரசியலை கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் அமைப்பை தான் நிறைவேற்றுவோம். அதில் நீங்க மிக திரும்ப ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யூனிட்டரி என்ற சொல்லு ஆங்கிலத்துக்குரிய ஒற்றையாட்சி. அதே மாதிரி ஏக்கிய ராஜ்யம் என்று சொன்னால் சிங்களத்தில் ஒற்றையாட்சி.
தமிழ்ல ஒற்றையாட்சி என்று சொல்லுவோம். ஆகவே இப்ப இந்த சொல்லாடல் 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பிலையும் இருந்தது, 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பிலையும் இருந்தது. இன்றைக்கு இந்த யூனிட்டரி என்று சொல்லு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த யூனிட்டரி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அந்த வசனம் இருக்கிற பொழுது இங்கிலாந்திலே அது ஒரு பிரிந்து போறதுக்கான ஒரு சுதந்திரமும் அந்த யூனிட்டரிக்குள்ள இருக்கிறபடியா யூனிட்டரியும் எங்களுக்கு அபாயமான ஒன்றுதான். ஒற்றையாட்சி என்று இருந்து கொண்டு இருக்கிற ஐக்கிய ராச்சியத்தில் இந்த இரண்டு, அதாவது ஸ்கொட்லாண்டுக்கு பிரிஞ்சு போறதுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு எடுக்கக்கூடிய வகையில் யூனிட்டரி இருக்குன்னால் அதுவும் அபாயமானதுன்னு சொல்லி யூனிட்டரி என்ற ஆங்கில வார்த்தையை அவர்கள் நீக்கிவிட்டு ஏக்கிய ராஜ்யம் என்று சிங்களத்தில் எப்படி கொண்டு வந்தார்களோ அந்த ஏக்கியவை ஆங்கிலத்தில் EKEYIA என்று சொல்லி அந்த பெயரை ஆங்கிலத்திலே கொண்டு வருகிற ஒரு போக்கை பார்க்கிறார்கள். ஆகவே இந்த ஒற்றையாட்சியை மேலும் பலப்படுத்துகிறதாக கொண்டு வரப்பட இருக்கிற, ஏற்கனவே இருந்த ஒற்றையாட்சியில் 13ல அதிகாரம் எதுவும் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றங்கள் சொல்றது ஒற்றையாட்சி கட்டாயத்தில் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர முடியாது. அந்த வகையில் நீங்கள் இந்த ஒற்றையாட்சி என்று இருக்கிற யூனிட்டரி என்ற வார்த்தையை அவர்கள் நீக்கிறார்கள் என்று சொன்னால் மிக மோசமான ஒரு அதிகார மையத்தை நோக்கித்தான் ஜேவிபி நகர்கிறது. ஆகவே இந்த யூனிட்டரி என்று சொல்லி ஒற்றையாட்சிகளை நாங்கள் நிராகரிக்கிற 13க்கும் மேலால இந்த யூனிட்டரி என்ற வாத்தியத்தை ஆங்கிலத்தில் எடுத்து ஏக்கிய ராஜ்யம் என்பதை ஆங்கிலத்திலும் கொண்டு வந்து புகுத்துகிறார்கள் சொன்னால் மிக ஆழமாக நாங்கள் பார்க்க வேணும். ஆகவே அவர்கள் எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தையும் வடகிழக்கு மக்களுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த 13 என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு பலர் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், சரி இருக்கிற மாதிரி அவர்கள் அமல்படுத்தி கொண்டு போகணும் என்று சொன்னால் சொல்லுகிற தரப்பு வந்து அரசியல் கடந்த கொஞ்சம் 25-30 வருடம் இந்த அரசியல் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக உங்களைப் போல எங்களைப் போல இப்போ சாதாரண ஆக்களுக்கு சில நேரம் இந்த விஷயங்கள் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் சகல தரப்பிலையும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈடுபட்டவர்களுக்கு தெரியும். இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை 34 வருடங்கள் 37 வருடங்கள் நாங்கள் கடந்து நிற்கிற பொழுது அதிலே அதிகாரங்கள் படிப்படியாக பகிரப்பட்டு இன்றைக்கு நாங்கள் அமுல்படுத்த சொல்லுங்கோ இருக்கிற மாதிரி அவை அமுல்படுத்தட்டும் என்று கேட்கிற பொழுது அங்கே எதுவும் இல்லாத ஒரு கட்டாயப்படுறது எந்த அதிகாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இந்த அமுல்படுத்த குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நீதிமன்றங்கள் ஊடாக 13ஆம் திருத்த சட்டத்தில் இருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் அதில் தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். காணி அதிகாரம் எங்களுக்கு மிக பிரச்சனையான விஷயம். அரச காணிகள் வந்து வடகிழக்கு மக்கள் தீர்மானிக்க வேணுமா இருக்குன்னு அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 சொல்லப்பட்டிருக்கிற அந்த காணி அதிகாரங்களுக்குரிய அந்த நிரலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லப்படுகிற விஷயம் இது போராட்டத்தின் உச்சத்தால் தான் அந்த க்ளோஸ் கொண்டு வரப்படுது. என்ன சொல்றாங்க? மாகாணத்தினுடைய இனப்பெரும்பலை மாற்றி அமைக்கிற வகையில் காணிகளை நீங்கள் பகிர முடியாது. சரிதானே? அப்போ இப்போ பாருங்க, மாற்றப்பட்ட இனப்பெரும்பல் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்ட இனப்பெரும்பல்ல திருவோணமலை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வெறும் 26% இருக்கிற சிங்கள மக்கள், அதுவும் இனப்பெரும்பலை மாற்றி அமைச்சிருக்கணும், அவர்களுக்கு 37% காணிகள் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தை மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்போ 26% அவர்கள் ஆகிக் கொண்டே நீங்க 1911ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மிக சொற்பமாக 1%-2% இருந்த இந்த இனம் தான் இயற்கையான வளர்ச்சியை தாண்டி ஒரு குடியேற்றமாக குடிப்பெரும்பலாக மாற்றப்பட்டிருக்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இந்த இடத்துல தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், காணி அதிகாரம் என்பது எங்களுடைய வடகிழக்கு தாயகத்தினுடைய இனப்பெரும்பலை மாற்றி அமைப்பதற்காக சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆக்கிரமிப்பு. அதில் தான் உங்களுக்கு தெரியும் 48ஆம் ஆண்டு சுதந்திரம் முடிஞ்ச கையோடு கல்லோயா திட்டத்தை அறிமுகப்படுத்தி கல்லோயா திட்டத்தின் மூலமாக தனித்து கிழக்கு மாகாணத்தை பறிக்கிறதுக்கு தான் அதனுடைய திட்டத்தினுடைய மகாவலி, தண்ணி இல்லாத மகாவலியை கொண்டு போய் இந்த விடயங்களை பறிக்கிறோம். ஆகவே இந்த காணி அதிகாரத்துக்கு சென்ற வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாக கொடுத்திருக்குது. அதான் நான் சொன்னேன், நாட்டினுடைய தன்மை ஒற்றையாட்சியாக இருக்கிற பொழுது மாகாணங்கள் மாநிலங்களுக்கு காணியினுடைய சொத்துவத்தை வழங்க முடியாது. ஆகவே சொத்துவம் அங்கே இருக்கிற பொழுது எங்களுக்கு பிரச்சனை. இதுதான் ஃபண்டமெண்டல் எங்களுக்கு. அதே போல நீங்கள் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வி தேசிய கொள்கை என்று சொல்லி இப்ப நாங்கள் கொடுக்குற தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலையும் இருக்கும். தேசிய கொள்கை என்று சொல்லி கல்வி, சுகாதாரம், விவசாயம், மீன்பிடி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது மாகாணங்களுக்குரிய விடயங்களாக இருக்கணும். ஆனால் தேசிய கொள்கை என்று சொல்லி கல்வியை கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண பாடசாலைகளாக மிக பிரசித்தி பெற்றிருந்த பாடசாலைகள் எல்லாவற்றையுமே தேசிய பாடசாலைகள் ஆக்கி இன்றைக்கு ஆசிரியர்களையும் இன்றைக்கு மைனர் எம்ப்ளாயிஸியாக இருக்கிற சிற்றூழியர்கள் எல்லாருமே வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து நாங்கள் வேலை இல்லாமல் ஒரு பிரச்சனைக்குள்ள போய் வந்த இனமாக இருக்கைகளை தென்பகுதியில் இருந்து கொண்டு வந்து நிரப்புறாங்க. ஆகவே இந்த இடங்களில் வந்து மிக பாரதூரமான பிரச்சனைகள் இருக்கு. கல்வி, சுகாதாரம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் முற்று முழுதாக இந்த சிற்றூழியர்கள், தாதியர்கள் எல்லாருமே வந்து இனப்பெரும்பல் எங்களுடைய இனத்தின் ஆக குறைஞ்சது நாங்கள் 25% இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வடகிழக்கில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் அந்த நிலைப்பாடு வடகிழக்கு தவிர்ந்த இடத்துல நீங்கள் என்ன பேட்டர்னை வச்சிருக்கிறீங்களோ அந்த பேட்டர்ன் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே சகல இடங்களில் நீங்க பார்க்கலாம், போலீஸ்
ஏன் நாங்கள் கேட்கிறோம், போலீஸினுடைய நிர்வாகம் என்பது நீதி நிர்வாகத்தை அமல்படுத்துறது போலீஸ். அப்போ ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருந்தால் தான் தமிழின் அந்த காணி சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக நாங்கள் செய்கிற முறைப்பாட்டை ஒழுங்காக பதிவு செய்யலாம். இன்றைக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கில் அது நீதிமன்ற மொழியாக வடகிழக்கில் தமிழ் அரசியலமைப்பு மொழியும் தமிழ் தான். ஆனால் எந்த இடத்துலையும் இந்த தமிழ் அமலாக்கம் இல்லை. ஆகவே போலீஸினுடைய அதிகாரத்தை எங்களுக்கு வந்தால் போலீஸ்கிட்ட துவக்கி இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை என்ற வகையில் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த சந்தேகங்களை தமிழ் மக்கள் மீது ஒரு போராட்டம் யுத்தம் இன அழிப்பு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் பொருளாதாரத்தில் அழிவு நிலைக்கு போயிருந்து கொண்டும் அந்த பொருளாதார அழிவு என்பதும் இந்த யுத்தத்தால் ஏற்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர் மீது கொண்டிருக்கிற இந்த சந்தேகம், இவர்கள் மீண்டும் ஆயுதத்தை தூக்கி விடுவார்கள், இவர்களுக்கு அதிகார பகிர்வை கொடுத்தா தனிநாட்டை கொண்டு வந்து விடுவார்கள் என்கின்ற இந்த அச்சத்தை தாண்டி சிங்கள மக்கள் யோசிக்கிற பொழுது மட்டும்தான் இந்த இடத்துக்களை தீர்வு. ஆகவே தமிழர்களுக்கு காணி அதிகாரம், கல்வி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், சுகாதாரம் சார்ந்த விடயங்கள் எந்த விடயங்களையுமே கொடுக்க முடியாமல் சுகாதாரம் உங்களுக்கு தெரியும், நேஷனல் பாலிசி, எஜுகேஷனுக்கு நேஷனல் பாலிசி, ஃபைனான்ஸுக்கு நேஷனல் பாலிசி. அப்ப நேஷனல் பாலிசி என்று சொல்லி போட்டு இங்க மத்திய மாகாணங்களுக்கு அங்கே 13 சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரங்களாக இருக்கிறத மத்திய சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு போகுது. அங்கதான் நாங்க சொல்ல வருகிறோம், இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இந்த அதிகாரங்களை நீங்க பகிர்ற பொழுது இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றா ஒற்றையாட்சியில் பவர் டெவல்யூஷன் நடக்க முடியாது, பவர் டீசென்ட்ரலைசேஷன் தான் நடக்கலாம். அதாவது ஜனாதிபதி சார்பில் அரசாங்க அதிபர், மாகாணம் என்று சொன்னால் ஆளுநர், மாவட்டம் என்று சொன்னால் அரசாங்க அதிபர். அப்ப அவர் பணியாற்றுறது முழுக்க அரசாங்க அதிபர், யார் மாவட்டத்துக்கு அரசாங்க அதிபராக இருக்கலாம், இன்றைக்கு இருந்து ஒன்று பிரதீபன். ஆனால் அங்கே ஜனாதிபதியினுடைய பணியைத்தான் அவர் செய்யலாம், அந்த அனுமதியோடு தனக்கு இருக்கிற பணி. இந்த மாவட்டத்துக்குரியதோ இந்த வடக்கு மாகாணத்துக்குரிய அந்த அதிகாரத்தை அவர் எக்ஸசைஸ் பண்ண இயலாது. அப்ப டீசென்ட்ரலைசேஷன் தான் இந்த திட்டத்துக்கு ஒற்றையாட்சியினுடைய அதிகாரம் செய்யப்படுகிற முறைமையை அதிகாரத்தை பரவலாக்குவது. இதுல 2 வசனத்திலே மிக முக்கியமாக இருக்கும். ஒன்று டீசென்ட்ரலைசேஷன். நீங்கள் ஜேவிபியினுடைய ஜனாதிபதி தேர்தல் அனுரகுமாரனுடைய தேர்தல் விஞ்ஞாபனமாக இருக்கலாம், இல்லையே பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமாக இருக்கலாம். இந்த வரலாற்று விஷயங்கள்ல இருக்கிற டீசென்ட்ரலைசேஷன், டெவல்யூஷன், 2 விஷயம். டெவல்யூஷன் என்று சொன்னால் அதிகாரம் மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரம் திரும்ப பெறப்பட முடியாது என்று நாங்கள் சொல்லலாம். திரும்ப பெறப்படுகிறது டீசென்ட்ரலைசேஷன் என்று சொன்னால் மத்தியில இருந்து பகிரப்படும், மத்திய எந்த நேரமும் அந்த அதிகாரங்களை மத்திய கேட்டு தலைவர் அந்த அதிகார தத்துவத்தை பிரயோகிப்பார் மத்திக்கு அமைவாக. ஆகவே அதிகார பகிர்வு என்பதிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப எங்களுக்கு அதிகார பகிர்வு என்பதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுல 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ஷேரிங் சவரனிட்டி என்று சொல்லுவாங்க, மற்றது பூலிங் சவரனிட்டி. ஷேரிங் சவரனிட்டி என்று சொன்னால் மத்தியில இருந்து கொண்டு இருக்கக்குள்ள கீழே வந்த பிணக்குகளுக்கு மத்தி தன்னுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் மத்தியில வச்சுக்கொண்டு சில விடயங்களில மாநிலங்கள் பிரச்சனைப்படுத்தக்குள்ள மத்தியில இருந்த அதிகாரங்களை அங்கிருந்து விட்டு கொடுக்கிறத சொல்றது ஷேர் பண்றது, அங்கிருந்து பகிர்கிறது. நாங்கள் சொல்லுவது, நாங்கள் ஒரு இறைமையோடு இருந்த இனம், எங்களிடம் இறைமை இருந்தது. ஆகவே சட்ட ஆக்கும் தத்துவம் எங்களிடம் இருந்தது, எங்களுக்கான ஒரு சட்டவாக்க சபை வேணும். ஆகவே என்னென்ன விடயங்களை நாங்கள் அங்க கொடுக்க வேணும், மத்திக்கு கொடுக்க வேணும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். ஆகவே இது எங்கள்கிட்ட இருந்த அதிகாரங்களில் எதை கொடுக்குறோம் என்றது பூலிங். எங்களது யூரோப்பியன் யூனியனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ், ஒரு நிதி சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று மேலடக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்குள்ள இவர்கள் இந்த அந்த நிதி கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்காக தாங்கள் சேர்ந்து கொண்டார்கள். அதை கன்ஃபெடரேஷன் சொல்வார்கள். அப்ப அது யூரோப்பியன் யூனியனா இருக்குது ஒரே கரன்சிக்காக, அந்த நிதி முகாமைத்துவத்தை பாலனம் செய்வதற்காக. ஆகவே நாங்கள் இங்கே சொல்ல வரோம், எங்களுடைய அதிகாரம் இறமையோடு நாங்கள் இருக்கிறோம், உன்னோட வெளியுறவு பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதிலே நீ பிரச்சனைப்படுத்தினா அந்த அதிகாரம் என்னட்ட வரும் என்பதுதான் நிலைப்பாடு. ஆகவே நாங்கள் மீளப்பெறப்பட முடியாத ஒரு அதிகாரத்தை கொண்ட கட்டமைப்பை தான் நாங்கள் இங்கே கேறுகிறோம். ஆகவே இந்த இடத்துல இன்றைக்கு இந்த 13ஆம் திருத்த சட்டம் என்பதனை சிலர் சுய நிர்ணய உரிமை என்கிறார்கள். பேராசிரியர்கள், படித்த தமிழ் பேராசிரியர்கள் பெருமக்கள். தந்தை செல்வாவினுடைய மகன் சந்திரகாசன் அவர்களுடைய மனைவி நிர்மலா அவர்கள் சொல்கிறார்கள், டெலோவினுடைய ஒரு மாநாடு நடந்தது, அரசியல் மாநாடு, அமெரிக்காவில் நியூயார்க்கில் போய் சந்திச்சுட்டு வந்து அவர் சொன்னால் 13க்குள்ள சுய நிர்ணய உரிமை இருக்குது. அப்போ இந்த அரசியலுக்குள்ள இருந்தால் நாங்கள் இந்த பிறப்பில் இருந்தால் நாங்கள் அதை பேசுகிறோம். இன்றைக்கு கற்றறிந்த சமூகமாக ஒரு 88-90 வீதத்தை நாங்கள் தாண்டி இருக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிற அரசியல் தெளிவை இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு உங்களுக்கு எங்களுடைய இனத்தை அளித்த முடிவுகளிலே காத்திரமான முடிவை சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய
அவர்களே சொல்லுகிறார்கள், ஐக்கிய தேசிய கட்சியோ SLFPயோ SLPP என்கின்ற முட்டு கட்சியோ இந்த யுத்தத்தை நடத்தவில்லை, நாங்கள் தான் நடத்தினோம், அதற்கான முடிவுகள் அனைத்தையும் எடுத்தோம் என்று சொல்லுகிற இந்த NPP அரசு இன்றைக்கு ஒரு ஒரு மிக மோசமான ஒரு அரசு ஆக தமிழர்களுடைய இந்த அரசியல் அபிலாஷைகளை இல்லாது செய்கின்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் கரைந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே செய்கின்ற இந்த அரசியலில் தான் இந்த அவர்கள் 13 முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் 13 மட்டும் இந்தியாவினுடைய தலையீடு இருக்கும். ஆகவே 13 நீக்குவது என்பது அவர்களுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பினுடைய தேவையாக இருந்தாலும் அந்த அரசியல் தேவைப்பாட்டுக்கான வாய்ப்பாட்டையும் அந்த சட்டகத்தையும் அவர்கள் போட்டுக்கொண்டாகிவிட்டது. ஆகவே அவர்களுக்கு இந்த 13 இல்லாத ஒரு புதிய அரசியலமைப்பு தேவை என்று சொன்னால் இந்தியாவினுடைய தலையீடு இங்கே இருக்கக்கூடாது. ஆகவே அந்த தலையீடு இல்லை என்று சொன்னால் ஒரு அதிகாரங்களை தமிழ் மக்களுடைய தேவைக்கு அமைவாக அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற வகையில் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக அது பற்றி நாங்கள் பேசலாம். என்ன 13 தேவையில்லை, ஆகவே புதிய அரசியல் அமைப்பில் எப்படி கொண்டு வரலாம், அது எப்படி கொண்டு வர போகிறார்கள் என்பதையும் அவர்கள் மக்களிடம் கொடுத்து ஆணையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே 5 வருடங்களுக்கு அவர்கள் பெற்றிருக்கிற ஆணை இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பில் யூனிட்டரி என்கின்ற வசனமே இங்கிலாந்தில் அது பிரிந்து போற உரிமையை கொடுக்கிறபடியால் அந்த யூனிட்டரியை மாற்றி ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லி நல்லிணக்க அரசில் கொண்டு வரப்பட்டு ஒருமித்த நாடு என்று தமிழர்களை ஏமாற்றுவதற்காக அந்த போடப்பட்ட வார்த்தையோடு வர இருக்கிற அந்த அரசியலமைப்பு இது அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம். தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் விளங்கிக் கொண்ட முழு பிம்பத்தை மக்களுக்கு தெரிகிறது. ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த 13க்குள்ள இருந்து எங்களுடைய மக்கள் வெளியில வராத வரையில இந்த தமிழ் இனத்தினுடைய தீர்வு என்பது கையை கட்டாத ஒரு விஷயமா தான் போகுது. ஏன்னா தமிழ் மக்களே நாங்கள் இந்த விடயங்களில் எங்களுடைய அரசியல்வாதிகளாக அனுப்புகிற இந்த தரப்பை இந்த விடயங்களை ஆதரிக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு சுமந்திரன் அவர்களுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற இந்த ஒருமித்த நாடு, ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற இந்த இடைக்கால அதிகார சபை சம்பந்தமான அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அனுரகுமார தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் பாராளுமன்றத்தில் தேர்தல் நடந்ததுக்கு முடிஞ்சதுக்கு பிறகும் 2-3 தடவைகள் சந்திச்சிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர், அவர் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணமே அவருடைய அரசியல் நிலைப்பாடு, தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுத்தில்லை. ஆக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை வைத்துக் கொண்டு மிச்ச 8 பேரை வச்சுக் கொண்டும் 19 பேர் வடக்கு கிழக்கில் இருக்கிற தெரிவு செய்யப்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் அதிலே ஒற்றை நபர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமே தான் இந்த அரசியலை மிக தெளிவாக பேசி வருகிறார். ஆகவே இந்த மக்களால் கஜேந்திரகுமாரன் அவர்களும் சொல்லியிருக்காரு, இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டுப்பட்ட வரைவை பின்பற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக அண்மை கால செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இல்லை, நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வந்த தீர்வை நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம். தமிழ் மக்கள் பேரவையினுடைய தமிழ் மக்கள் பேரவையாக இருந்து நாங்கள் போட்டு ஒரு தீர்வு திட்டம் இருக்கிறது. அது என்ன வேறுபாடு இருக்கின்றது? தமிழ் மக்கள் இது நாங்கள் கேட்கிறது எங்களுடைய திறமையை நாங்கள் வச்சிருக்கிறோம், எங்களுக்கான அரசியல் தீர்வு திட்டம் என்று நாங்கள் முழுமையாக வரைஞ்சி வச்சிருக்கிறோம். அதில் எந்தெந்த அதிகாரங்கள் எங்களுக்கு வேணும், அது வார அதிகாரம் மீள பெறப்பட முடியாது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களை நீங்கள் பறிச்செடுக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறதுக்கான தத்துவங்களை கொண்டு ஒரு வரைவு, அந்த வரைவு நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களும் கூட்டங்களை நடத்தி மக்களுடைய அந்த கன்சென்சஸ் என்ற ஒருமித்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு தயாரித்த சீட்டம் தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வரப்படுவதை நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையாக நிராகரித்திருந்தோம், நாங்கள் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடாக நிராகரித்திருந்தோம். அது ஒற்றையாட்சியை இன்னும் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் இருந்த மாகாண சபையில் ஏதோ இருக்குன்னு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ அதையும் தாண்டி மிக பலப்படுத்த வேண்டிய எந்த ஒரு அதிகாரங்களும் கொடுக்கப்படக்கூடாது என்று கொண்டு வருகிற அந்த அரசியல் திட்டம். இதில் தான் இந்த லேபலை பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலர் சொல்ல வரீங்க, லேபல் இல்லாமல் நாங்கள் செய்திடலாமட்டா ஒரு தயவு செய்து இதையும் ஒரு அதாவது ஒற்றையாட்சியா சமஷ்டியா என்ற லேபல் இல்லாமல் எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு வந்துட்டா சரியில்லை. ஆனால் அந்த வரலாறு எப்படி அந்த பொருள்கூடல் செய்ய எப்படி பார்க்கும் என்று சொன்னால் 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் ஏக்கிய ராஜ்யம் இருந்தால் பொருள்கூடல் செய்கிறதுக்கு அது ஒரு வரலாற்றில் பார்க்கும். ஆகவே 24ஆம் ஆண்டு வரைக்குள்ளே அந்த ஏக்கிய ராஜ்யம் வருகிறது என்று சொன்னால் யூனிட்டரியை நீக்கியது என்று சொன்னால் அவர்கள் அந்த விரைவிலக்கணத்தை எப்படி நீதிமன்றம் பொருள்கூடல் செய்யும் என்று சொன்னால் இது மிக பலமானது, எந்த ஒரு அதிகாரங்களும் மாகாண சபைகளுக்கு கொடுத்து விடக்கூடாது என்கின்ற வகையில் தான் அது கொண்டு வரப்படும், அந்த நீதிமன்றம் பொருள்கூடலை செய்யும். ஆகவே மிக அபாயத்துக்குள்ளான ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இந்த அரசியல் தீர்வு திட்டம் அமுல்படுத்துவதற்கான தயார்படுத்துகள் பல தரப்பிலையும் பல சூழ்ச்சிகளோடு நடைபெறுகிறது. இந்த இடத்துல தான் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பாரிய அளவில் நாங்களும் இந்த போராட்டங்களை தயார்படுத்துவதற்கான மக்கள் சந்திப்போடு ஏற்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறோம். இந்த 13க்கு எதிராக உங்களுக்கு தெரியும், நாங்கள் கிட்டு பூங்காவில் தனித்த எங்களுடைய கட்சி பொது அமைப்புகளோடு சேர்ந்து செய்தது. அதே போல் நாங்கள் மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஜனவரி 30ஆம் தேதி கிட்டு பூங்காவிலும் 31ஆம் தேதி கிட்டு பூங்காவிலும் மார்ச் 13ஆம் தேதி 15ஆம் தேதி வாக்கிலே வவுனியா வெண்ணிலும் செய்திருந்தோம். ஆகவே 13க்கு எதிரான தயார்படுத்த
பலப்படுத்தலும் இந்த வர இருக்கிற இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை பலப்படுத்துகின்ற அரசியலமைப்பையும் இந்த இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 பேர்ல 18 பேரும் ஏற்கிற நிலைமைக்கு போற அளவாக்கான ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே இந்த அனைத்தையும் நிராகரித்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தத்துவம் தான் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனத்தினுடைய அரசியல் தேவைப்பாடு என்பது உங்களுக்கு தெரியும். அந்த இனம் மீண்டும் ஒரு இனப்படுகொலைக்கு போகாத வகையிலே அவர்களுடைய அரசியல் கட்டமைப்பு அமைய வேண்டும். இதுதான் சர்வதேச நீதியிலே உலக நாடுகள் அனைத்துக்குமான நீதியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அழிந்து போய் இருக்கிற ஒரு இனம், இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு இனத்தை மீளவும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய எந்த ஆட்சி கட்டமைப்பு எங்கள் இனத்தை அழித்ததோ அந்த ஆட்சி கட்டமைப்பு போக முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய பிரதிநிதிகளே இதனை கூறுகிற வகையில் இருக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே தான் சொல்ல வருகிறோம், இது சாத்தியமான கேள்விக்கு நாங்கள் சொல்ல வருகிறோம். இனம் அழிக்கப்பட்டிருக்கிற பொழுது எங்களை பாதுகாப்பதற்கான சட்ட தேவைப்பாடு என்ன என்று சொல்லி சர்வதேச மக்கள்கிட்ட தான் கேட்குது. அப்ப நாங்கள் தான் சொல்ல வேணும், எங்களுக்கு ஒரு தத்துவம் வந்து இருக்குது, இனம் அழிக்கப்பட்டிருக்கா, இந்த இனம் பாதுகாக்கிற வகையில் அரசியல் தீர்வு ஒன்று கொடுக்கணும். அந்த இடத்துல அழிச்ச சிங்கள இனமே எங்கள்கிட்ட நாங்கள் பேசிக்கொள்றோம், அவரோட நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வகையில் நாங்கள் கொடுக்கிறோம். 74 வருடங்களாக அனைத்து ஒப்பந்தங்களை மீறி ஒரு இனத்தை அழித்த சிங்கள பௌத்த பேரினவாதத்திடமிருந்து தப்பி பிழைக்கிறதுக்கு இந்த மண்ணுக்குள்ள எங்களுடைய மக்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய போராளிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகம் தான் எங்களுடைய கையில் இன்றைக்கு இருக்கு. அதுதான் இன்றைக்கு சகல இடத்துல ஏன் இதை பேச வேண்டும் என்று சொல்றாரு அனுரகுமார், தமிழ் மக்களோட பேச வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஏன் இருக்குது? சர்வதேசம் இந்த தமிழ் பிரச்சனையை வச்சு கொண்டுதான் உங்களுக்கு வருது என்று சொன்னால் தமிழர்களுக்கும் அது யாரும் சரியாக பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை என்கின்ற பிரச்சனை இருக்கு. அதில் தான் நாங்கள் எதையும் பெற்றுவிட முடியாது, போராட்டமே மலையளவாக நாங்கள் நம்பியிருந்த போராட்டம் அடைஞ்சு போயிட்டு எங்களுக்கு இனி போராட்டத்தால் சாதிக்க முடியாது, எங்களால் சாதிக்க முடியுமா என்று கேட்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிற விஷயம், இந்த போராட்டம் அனைத்து விடயங்களையும் அனைத்து தரப்பிலையும் நகர்த்தி இருக்கு. மிக சாத்தியமான போராட்டமாக ஒரு இனப்படுகொலையாக அது நடந்து முடிந்திருக்கிறதும் தொடர் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் நடத்தி வருகிற இந்த அரசியலையும் இருந்துதான் எங்களுக்கான தத்துவமும் பிறகுது. அந்த இடத்துல தான் இந்த சர்வதேசங்கள் சர்வதேசத்தில் புதிய நாடுகள் உருவாகின அனைத்து இடங்களிலும் பங்களாதேஷில் இருந்து நீங்கள் கடைசியாக கொசோவோ மட்டும் பார்க்கலாம், இனப்படுகொலையிலே மட்டும் நகர்ந்து தேசங்களாக நாடுகளாக உருவாகின இந்த அரசியல் இருந்தான் பேசுகிறோம். கொசோவோனுடைய தலைவர் சொல்லுகிற மிக மிக அற்புதமான விஷயம், எப்படி இந்த நாட்டை அடைஞ்சிங்கன்னு அவர் சொல்ற வசனம், நாங்கள் கொள்கை விட்டு கொடுப்பட்டு சமரசமற்று நாங்கள் இந்த கொள்கையில நடந்து போனோம், அது மட்டும்தான் நாங்கள் செய்தது. காலம் எங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி தந்தது இந்த பூகோள அரசியல். அந்த வகையிலே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த அரசியல் தலைமைப்பிடங்களுக்கு இந்த மக்கள், வடகிழக்கு மக்கள் ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டும். இந்த இந்த இனப்படுகொலையின் மீது இருக்கிற எங்களுடைய அந்த பாதுகாப்புக்கான நீதி என்பது எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தான ஒரு இனமாக தேசமாக நாங்கள் மீளெடுவதற்கான அந்த தியாகங்கள் நடந்தேறி இருக்கிறது. அந்த இடத்திலே தான் இந்த அரசியலை கொண்டு நடத்துவதற்கான இந்த தலைமைத்துவத்தை கஜேந்திரகுமாரிடம் வழங்கி, கஜேந்திரகுமாருக்கு பின்னால நீங்கள் வாக்களிச்ச அரசியல் முடிஞ்சுது, இனி அதை பற்றி நாங்கள் திரும்பி பேசாமல் எதிர்வரும் காலங்களில் அடுத்தடுத்து வருகிற இந்த மக்களாணை என்று சொல்லப்படுகிற இந்த தேர்தலில் நாங்கள் தொடர்ந்து இந்த மக்கள் போராட்டங்களை தயார்படுத்துவதற்கான பயணத்தில் இருக்கிறோம். 13 அல்லது இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு என்பது சம்பந்தமாக நீங்கள் இந்த கேள்விகளை இந்த வீடியோவின் மூலமாக கேட்டிருந்தது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். ஆகவே வடகிழக்கிலே ஒரு பாரிய அபாயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த சிங்கள தரப்பு வந்து தமிழ் தரப்புகளை வைத்துக்கொண்டே இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை ஏற்க வைக்கிற ஒரு அரசியலுக்குள்ள போய் தமிழ் இனத்தினுடைய அரசியல் முற்றுமுழுதாக அளிக்கப்பட இருக்கிறது. ஆகவே தமிழ் இனத்துக்கான இனப்படுகொலை நடந்த ஒரு இனத்துக்கான அந்த சுயநிர்ணய உரிமையை கொண்ட ஒரு எங்களுடைய சட்ட கட்டமைப்பை கொண்ட ஒரு அதிகார அலகை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான இந்த அரசியல் தீர்வுக்கு வடகிழக்கில் இருக்கிற தாயக மக்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் உங்களுக்குமானது. அந்த வகையிலே நாங்கள் மக்கள் சந்திப்புகளையும் தொடர் போராட்டங்களையும் செய்வதற்கான தயார்படுத்தலை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா முக்கியமான 13 மையப்படுத்த சில கேள்விகள் இருக்கின்றது. 13ஆவது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது தமிழ் மக்களை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தின தரப்பணும். இப்போ நீங்கள் இதை விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு என்று பார்க்கல அவர்களுடைய ISGA என்று சொல்லி இன்டரிம் செல் கவர்னிங் அத்தாரிட்டி என்று சொல்லி அவர்கள் இருந்த காலப்பகுதியில் போடப்பட்ட அந்த தன்னாட்சி கட்டமைப்பு, அதுக்கு பிறகு விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவோட பேசுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், பெல்ஜியம், ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் அரசாங்க தரப்பாக சந்திரிகானுடைய தரப்பாக அன்றைக்கு இருந்து கொண்டிருந்த நிமால் சிறிபா டி சில்வா தலைமையில் நாடுகளுக்கு போய் அரசியல் யாப்புகளை ஃபோட்டோ காப்பி எடுத்து கொண்டு வந்து படித்த ஒரு சூழல். மற்றது இந்த NGOs என்று சொல்லப்படுகிற பல இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாமே இந்த அரசியல் விஷயத்தில் ஒரு லிட்ரேச்சரை கொண்டு வந்தது. அந்த நேரம் தனியவே இந்த ஃபெடரல்
சிஸ்டம் ஒன்று தான் இதுக்கு பொருந்தும் என்று சொல்லி 2002ஆம் ஆண்டுக்கு பிறகான காலம் ஒரு 3 வருடங்கள் யுத்தம் மீண்டும் தொடங்குறதுக்குரிய இடைப்பட்ட காலத்தில் தனித்தே இந்த ஃபெடரல் சிஸ்டம் பற்றிய ஒரு நிலைப்பாட்டு தத்துவங்களை தான் இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. அங்கே புலிகள் பலமாக இருந்த பொழுது. ஆனால் புலிகள் மிக தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது இந்த சுனாமி கட்டமைப்புகள் பேச்சுவார்த்தையின் போது தான் இந்த சுனாமி கட்டமைப்பு கொண்டு வரப்பட்டது. நிதியை பகிர்ந்து அவர்களுடைய 37,000 பேர் கிட்ட சேர்த்து ஸ்ரீலங்காவில், அதில் வடக்கு கிழக்கில் குறிப்பாக 3/2 பகுதியினர் 25,000 27,000 வரையிலான மக்கள் வந்து வடக்கு கிழக்கில் சேர்த்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த கட்டமைப்புகளால் நிதி போக வேணும் என்ற வகையில் இந்த கொண்டு வர இந்த கட்டமைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் சொன்னால் புலிகள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் ஈழத்தமிழினத்தினுடைய ஏக பிரதிநிதிகளாக 2002ஆம் ஆண்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளாலே அவர்களுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மேசையிலே அமர்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு பிறகு நீங்கள் 2004 பார்த்தீங்கன்னா திரும்பவும் 5ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் 22 உறுப்பினர்களை அனுப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்கில் முன்னுக்கு எப்போதும் இல்லாத வகையில் ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருந்த பொழுது அவர்கள் புலிகளோடு தான் பேச வேண்டும், புலிகள் மக்களுடைய பிரதிகள், அரசியல் தீர்வு என்பது புலிகளுடன் மட்டுமானதாக இருக்கணும், வேறு எந்த தரப்போடையும் பேச முடியாது என்பதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடாகவும் இருந்தது. 2009 வரையும் அதே தான் நிலைப்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நாங்கள் அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த அரசியலை 10ஆம் ஆண்டுக்கு பிறகான அரசியலில் நாங்கள் சொல்ல வருகிற அரசியலும். ஆகவே அந்த அரசியலை கைவிட்டபடியாக தான் நாங்கள் அந்த தமிழ் தேசிய அரசியலுடைய அந்த நிராகரிப்பு தமிழ் தேசிய நீக்கம் செய்கிறார்கள். ஆகவே புலிகளுடைய நிலைப்பாடும் அன்றைக்கு இருந்த தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் நிலைப்பாடும் வந்து மிக அச்சொட்டாக பொருந்தி போன. அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஒரு அரசியல் தளத்தை பலப்படுத்துவதற்காக மக்களாலே தெரிவு செய்யப்பட்ட வடகிழக்கினுடைய 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் புலிகளுடைய அரசியலையும், புலிகளுடைய அரசியல் தமிழற்ற அரசியல் என்று 2 இல்லை. தமிழருடைய அரசியலை ஒரு காலப்பட்ட பகுதியில் விடுதலை போராட்டம் நகர்த்தியது. ஆகவே 76 வருட கால போராட்டம் என்பது தமிழ் இனத்தினுடைய, தமிழ் மக்கள் எனக்கான போராட்டம் தான் நடக்கப்பட்டது. விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு ஆயுத அமைப்பை விடுதலை போராட்டத்தை கட்டி எழுப்பினார் என்று சொன்னால் அந்த போராட்டத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். அது ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு அகிம்சை சார்ந்த போராட்டமாக அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒரு வன்முறை கொண்ட அரசு, ஒரு பயங்கரவாத அரசு ஆயுதத்தை தூக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்களை கொண்டு போகணும் என்றுதான் சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடே தான் மக்களுடைய நிலைப்பாடாகவும், மக்களுடைய நிலைப்பாடே தான் விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடாகவும் தான் இருந்தது. தமிழீழத்தை போகிறது விடுதலை புலிகள் இல்லை, எங்களுடைய அரசியல் தலைமை தனி நாடென்ற கோரிக்கை 76ஆம் ஆண்டு நீலன் திருச்செல்வத்தினுடைய தந்தை முருகேசு திருச்செல்வம், ஜிஜி பொன்னம்பலம், தந்தை செல்வா இவர்கள் அரசியல் 3 தலைமைகளும் சேர்ந்துதான் தனித்தமிழகத்தினுடைய கோரிக்கையை போட்டார்கள். அதுக்கு பிறகுதான் ஆயுதம் அந்த தனித்தமிழக கோரிக்கையை முன்வைத்து அந்த விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே எங்களுடைய இனத்தினுடைய கோரிக்கையாக 76ஆம் ஆண்டு நாங்கள் நடந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், பட்டுக்கூட்ட தீர்மானம் போட்டது வடகிழக்கில் மக்களாணை பெருமளவிலே கிடைக்கப்பெற்ற ஒரு ஆணை. அந்த ஆணையை இன்றைக்கு மாற்றியல் ஆதார ஆணை. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், திரும்ப ஒரு சர்வஜன வாக்கெடுப்புன்னு சொன்னால் தமிழகத்துக்கானதாக தான் இருக்கும். தமிழகத்துக்கு குறையா இருக்கும் கேட்கறதுக்கு யாரும் அந்த ஆணையை கேட்கவும் இல்லை சர்வஜன வாக்கெடுப்பாக. ஆகவே தான் சொல்ல வருகிறோம், தமிழ் விடுதலை புலிகளுடைய காலத்துக்குள்ளான 2009 மே 18 வரையிலான அரசியல் என்பது தமிழ் தேசிய நிலைப்பாடாக, அது அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும், தமிழீழ விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடாகவும், ஈழத்தமிழ் இனத்தினுடைய அரசியல் வேணமாகவும் இருந்தது என்பது உண்மைதான். இதில் இன்னொரு விஷயத்தை நான் கேட்டுறேன் கடைசியாக. இந்த 13ஆம் திருத்த சட்டம் விடுதலை புலிகள் கூறிய அந்த இடைக்கால நிர்வாக கட்டமைப்புக்கும் இடையில் பொருந்தி போகக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததா? இல்லை, நிச்சயமாக இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்பது இந்த 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 அந்த அதிகார சபை வடகிழக்கு சார்ந்த விடயங்கள் அனைத்திலுமே தங்களுக்கு அதிகாரம் தர வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரச்சனை. அதாவது வடகிழக்கினுடைய அதிகாரம் அனைத்துமே அந்த நிர்வாக அதிகார சபையிடம், இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை. இதை நீங்கள் சர்வதேச அமைப்புகள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடந்த ஒரு டிரான்சிஷனல் பீரியட்னு சொல்லுவாங்க. போராட்டத்துக்குள்ளால ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற வரைக்கில் உருவாக்கப்படுகிற கட்டமைப்புகள். அப்போ இதில் புலிகள் சிலர் சொல்ல வருவார்கள், இந்த புலிகள் தன்னாட்சி அதிகார சபையை கோருவது வந்து உள்ளக சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அதை நான் முற்றாக நிராகரிக்கிற ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், புலிகள் இந்த அரசியல் தன்னாட்சி அதிகார சபையை கொண்டு வரைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த ஒரு பிணக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கும் இடையில் ஒரு பிணக்கு வந்தால் அந்த பிணக்குக்கு 3 நீதிபதிகளை நாங்கள் நியமிக்க வேணும். அதனை ஒன்று தமிழீழ இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை நியமிக்கும், மற்ற விரும்பிய ஒருவரை ஸ்ரீலங்கா அரசு நியமிக்கும், 3வது நபரை 2 பேரும் இணங்கி நியமிக்குவோம். அப்போ இந்த 3 பேரும் கொண்டவே தான் அந்த பிணக்கை பார்ப்பினர். அப்போ 3வது நபரை இணக்குவதற்கு இணக்கப்பாடு நீங்கள் சொல்றாலேயே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை போடுவதற்கு இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்னால் 3வது நபரை நியமிக்கின்ற அதிகாரம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. சர்வதேச நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ இதை மிக ஆழமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்கின்ற அந்த அலகை அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி நகர்த்த வேணும் என்கின்ற வகையில் ஐசிஜேக்கு யார் போகலாம்? ஐசிஜேக்கு போகக்கூடியது 2 நாடுகள் மட்டும்தான். இன்றைக்கு ஐசிசிக்கு, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு போகலாம், தனிநபர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் போகிறதுக்கான ஏற்பாடுகள் இன்றைக்கு இருக்கு. வீட்டோ அதுகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த நீதி பொறிமுறை வேலை செய்யுது. ஐசிஜேக்கு போகலாம் 2 நாடுகள் தான். ஆகவே ஐசிஜேக்கு 2 நாடுகள் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கைக்குள்ள இந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒரு தனித்த சுயாட்சி அமைப்பாக, தன்னை ஆளுகிற ஒரு அமைப்பாக வச்சுக்கொண்டு அது ஒரு தனித்த ஒரு தேசமாக வடிவெடுக்கிற அமைப்புக்கான அடிப்படை தான் அந்த அடிப்படை. அதுல தான் அந்த பிணக்கில் 3வது நபராக நியமிக்கப்படுகிறவர் சார்பில் ஏதாவது ஒரு பிணக்கு இருந்தால் அது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகணும் என்று சொல்லி அந்த அதிகார சபை கொண்டு வந்தது. அப்போ அதில் மிக தெளிவு 13 என்பது ஒற்றையாட்சி கட்டமைப்பில் அது புலிகள் 87ஆம் ஆண்டு எங்களுடைய தலைமையை நிராகரித்து போட்டு அதே தலைமை 13 ஆரம்பம் முதலாவது கேள்வி இருந்தது. விடுதலை புலி கொண்ட நிலைப்பாடு எந்த விஷயத்தில் அவர்கள் முரண்பட்டிருந்தார்கள்? அந்த 13வது திருத்த 13 அவர்கள் ஆரம்பத்திலேயே 13 அங்கே இருக்கிற பிரச்சனை அடிப்படையே தமிழர் தரப்பு அனைத்துமே நிராகரித்தது தான் 13. இதில் மிக தெளிவு. நான் சொன்னேன் உங்களுக்கு, அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், சம்பந்தன், வந்த சம்பந்தன் அவர்களும் 3 பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு ராஜீவ்காந்திக்கு அனுப்பின கடிதம் இன்றைக்கு இருக்கு, என்கிட்ட ஆவணமாக இருக்கு. அது என்ன பப்ளிக் டொமைன்ல இருக்கு, எல்லாரும் பார்த்து கூடலாம். அந்த ஆவணத்தில் 87ஆம் ஆண்டு சொல்லினோம், இதுவரை காலமும் நாங்கள் இழந்த உயிரிழப்புக்கும் சொத்து இழப்புக்கும் இது ஈடா. அதுக்கு பிறகு 34 வருடங்கள் கடந்து நாங்கள் ஒரு இனஅழிப்பும் செய்ததுக்கு பிறகு 13 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக கிடைச்சதையும் பறிச்சதுக்கு பிறகு காணி அது இருக்குன்னு சொல்ல மாதிரி இருந்தது. அந்த காணி அதிகாரம் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் இறுதியுமாக சொன்னதுக்கு பிறகும் அதுல இருக்குது என்று சொல்லுகிற இந்த தரப்புகளை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் எங்களுடைய கேள்வி. ஆகவே 87ஆம் ஆண்டு புலிகளுடைய நிலைப்பாடு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்கிறோம், எங்களுடைய நிலைப்பாடு. 13 நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். சரி, அது இந்தியாவுக்கு தெரியும், இந்தியாவுக்கு மிக ஆழமாக தெரியும். 13ஆம் திருத்த சட்டத்தை தமிழர் தரப்பு இன்றைக்கு மேற்கவில்லை. இன்றைக்கு தமிழர் அதில் ஒரு தரப்பாக இல்லை என்பதனாலே தான் இன்றைக்கு அவர்கள் அதை அன்றைக்கு தரப்பாக எவருமே இல்லை. அவர்கள் நிராகரிச்சதுக்கு பிறகு நாங்கள் தரப்பாக வரையில தானே. அப்போ யாருக்காக கொண்டு வந்த ஒரு கேள்வியும் இருக்கு. ஆகவே சிங்கள பௌத்த பேரினவாதம் நான் சொல்லுகிறேன் இந்த விடயத்தோட நான் இது மிக முக்கியமான 13ஆம் திருத்த சட்டத்தை முற்றாக அமுல்படுத்த இல்லை என்று சொல்லி சிலர் கதைக்கப்படுகிறேன். நான் சொல்லுகிறேன், எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அல்லது தமிழ் தேசிய நிலைப்பாடாக நாங்கள் சொல்லுகிறோம், 13ஆம் திருத்த சட்டம் முற்று முழுதாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி என்ற கேள்வியை கேட்கலாம். இல்லையே, அப்ப நான் சொல்ல வருகிறேன் என்ன சொன்னா, நீங்கள் தான் காணி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி, காணி அதிகாரம் வேணும், காணி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஸ்டேட் லேண்ட் எங்களுக்கு வர வேணும், அரச காணிகள் எங்களுக்கு வர வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறீங்க. சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த நீதி கட்டமைப்பு சொல்லுவது 13ஆம் திருத்த சட்டத்தில் காணி அதிகாரம் இல்லை. ஆகவே 13ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு வந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் அங்கே காணி இல்லை என்ற வகையில் தான் அந்த அதிகாரத்தை சொல்லி இருக்கு. ஆகவே 13ஐ சிங்கள பௌத்த பேரினவாத அரசு, ஸ்ரீலங்கா அரசு தனக்குரிய வகையிலே அமல்படுத்தி இருக்கு. ஆகவே அதிகாரம் எதுவுமற்ற உண்டாக இந்த தமிழ் மக்களுடைய என்ன அதிகாரங்களை தமிழ் மக்களுக்கு கொடுக்கிறதாக சொல்லி கொண்டு வந்த அந்த கட்டமைப்பில் நீங்கள் எந்த அதிகாரம் இருக்குன்னு அங்கே போறீங்களோ அந்த அதிகாரம் அவர் இல்லை என்றார் என்று சொன்னால் 13 கொண்டு வர அந்த கொண்டு வருகிற பொழுது ஸ்ரீலங்கா அரசினுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கிறதோ அதுதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. என்ன சொல்லினோம், 13 கேரக்டர் யூனிட்டரியா இருந்தால் நீங்கள் அதிகாரத்தை பயிரலாது. அப்போ மிக சிறப்பாக 87ஆம் ஆண்டு 9 பேர் சேர்ந்து சொன்னாங்க, 31 தீர்ப்புகளை 2010 மட்டும் கொண்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகும் நாங்கள் சொல்லுகிறோம், இப்ப 13 சிங்கள ஸ்ரீலங்கா அரசு நினைத்த வகையிலே முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னென்னா அதுல எந்த அதிகாரங்களும் தமிழ் மக்களுக்கு சென்று விடக் கூடாது என்பது. நீங்கள் எப்பப்போ அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கேட்டு போனீங்களோ அப்பப்போ இந்த நீதிமன்றம் பொருள் கூட செய்தது. அப்ப இன்றைக்கு 13 அரசியலமைப்புல இருக்குது, ஏதோ திட்டமா தீர்வு திட்டமா என அரசியலுடைய சீர்திருத்தமா 13ஆம் திருத்த சட்டம். ஆனால் அந்த 13 அதிகாரங்கள் நீங்கள் எந்தெந்த அதிகாரங்களை கேட்டு போனீங்களோ அந்த அதிகாரங்கள் அனைத்தும் இல்லை என்று சொல்லி இருக்குன்னா 13 இருக்கு. 13 அந்த அரசு தேவையான வகையில் முழுமையாக அமல்படுத்தி இருக்கு.
என்னென்னு சொன்னால் எந்த ஒரு அதிகாரமற்ற அமைப்பு கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 13ஐ நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று கேட்கிறவர்கள் இன்றைக்கு இந்த 31 தீர்ப்புகள் 10ஆம் ஆண்டு வரையிலும் இங்கே அதே மாதிரி 15-20 தீர்ப்பு இருக்கலாம். ஆகவே இந்த தீர்ப்புகள் அனைத்திலேயும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பொருள்கோடல் செய்ததுக்கு பிறகு அதுல இருக்கிற அதிகாரங்களை பற்றி நாங்கள் பேசவில்லை. மீண்டும் ஒரு புதிய அரசியலமைப்பு தான் கொண்டு வரும். அந்த நீதிமன்றத்தை தீர்ப்பை மாற்றி பாராளுமன்றமே திரும்ப அந்த 13க்கு காணி அதிகாரத்தை கொடுக்க முடியாது. அந்த அதிகாரங்கள் இல்லை. அந்த அதிகாரங்கள் இல்லை. திரும்ப நீதிமன்றம் பொருள்கோடல் செய்த அதிகாரம் இருக்கு. நீதிமன்றத்தை 13க்கு காணி அதிகாரம் இருக்கான்னு சொல்லி அந்த கொண்டு போன வழக்கில் நீதிமன்றம் சொல்லி போடுறது இல்லை. கட்டமைப்பு ஒட்டியாட்சி சொத்துவம் மாகாணங்களுக்கு இல்லை என்று சொல்லிட்டா இனி சட்டம் ஒன்றை ஆக்கி திருப்பி கொடுக்கவுமே தான். புதிய 13ஆம் திருத்த சட்டத்தை தான் புதிய 23ஆம் திருத்த சட்டம் 22ஆம் திருத்த சட்டத்தை கொண்டெல்லாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த அரசியலமைப்பை முழுமையாக மாற்றுவோம். ஆகவே சிங்கள பௌத்த பேரினவாதம் 13ஐ தான் விரும்பியவாறு முழுமையாக அமுல்படுத்தி இருக்கிறது என்கின்ற உண்மையை இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள். அந்த 13 உண்மையாக அமுல்படுத்தப்பட்டிருக்கு சொன்னால் இல்லை என்று நீங்கள் சொல்றது யதார்த்தம். அதில் ஏதோ அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் காணி அதிகாரம் இருக்குன்னு நம்ம கண்டு வைப்போமே. காணி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இந்த மக்களுக்கு நீங்கள் ஏமாற்றி ஒரு வாக்கு அரசியலை செய்துட்டு 13ல காணி அதிகாரம் இருக்குன்னு போனீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது 13ல காணி அதிகாரம் இல்லை. ஆகவே அந்த அமுல்படுத்த சொல்லுகிற 13ல ஆரம்ப புள்ளி என்று நீங்கள் சொல்லுகிற 13ல எந்த அதிகாரங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி அதை ஆரம்ப புள்ளியாக அமுல்படுத்த சொல்லி ஸ்ரீலங்கா அரசியல் கேட்கிறீர்கள் என்ற கேள்வி எனது நியாயமான கேள்வி. அங்கேதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த அனைத்து விடயங்களையும் 13ல நீங்கள் எது இருக்கின்ற நம்பிக்கொண்டு வந்தீங்களோ அனைத்தையும் இந்த உச்சநீதிமன்றம் பொருள்கோடல் செய்திருக்கிறபடியால் இந்த அரசியலமைப்பில் 13ஆம் திருத்தத்தில் தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்பதுதான் மீள நிறுவப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த காணொலி பதிவினூடாக 13வது திருத்தச் சட்டம் என்பது என்ன, அது எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது என்பதை பார்த்திருந்தோம். அதே போன்று 13வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகின்ற போது அன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழர்களை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தியவர்களும் அதனை முழுமையாக எதிர்த்திருந்தார்கள். அதைவிட தமிழ் தேசிய அரசியல் என்பதற்கு ஒரு வரையறை செய்த தமிழீழ விடுதலை புலிகளும் அந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நிராகரித்திருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இந்த காணொலி பதிவில் முழுமையாக பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் 13வது திருத்தச் சட்டத்தை நாங்கள் ஆரம்ப புள்ளியாக கூட கொண்டு இனப்பிரச்சனைக்கான தீர்வை அணுக முடியாது என்கின்ற விஷயத்தையும் இங்கு பதிவு செய்து கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஜேவிபியும் 13வது திருத்தச் சட்டத்தை தாங்கள் அமுல்படுத்தப் போவதில்லை என்கின்ற ஒரு முடிவை கூறியிருக்கின்றார்கள். அதைவிட ஜேவிபியினுடைய முக்கியமான கருத்து ஒன்று இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு இந்த அரசியலமைப்பு தொடர்பான விஷயங்களில் அவர்கள் தலையிடப் போவதில்லை என்று சொல்லி. ஆக யுத்தம் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் நாங்கள் ஒரு அரசியல் வறுமைக்குள் இருந்திருக்கின்றோம். மேலதிகமாக இன்னொரு 3 ஆண்டுகள் அரசியல் வறுமை ஒன்று தொடரப்போகின்றது. இதனை தமிழ் தேசிய அரசியலை வழிநடத்தக்கூடிய கட்சிகளும் தலைவர்களும் எவ்வாறான வழியில் தொடர்ந்து கையாளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான அடுத்த கட்ட பதிவுகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.